இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இயேசுவின் வாக்குறுதியை இங்கு நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் வாக்குறுதி என்பது முழுமையாக நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன், உங்களுக்காக நான் வந்திருக்கிறேன் என்ற மேன்மை எடுத்து கூறுவது. ஆனால் அதை ஆண்டவரை அந்த சுருளேற்றை வாசித்து முடித்த பின் இன்று இது நிறைவேறிவிட்டது என்று சொன்ன உடனே மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு தச்சனின் மகன், என்னுடைய தாய் சகோதரிகள் எல்லோரும் இங்கு இருக்கிறார்களே, ஞானம் எப்படி வந்துச்சு என்ற ஒரு வகையான கேள்வி சிந்தனைகளை எழுப்பியவர்களாக அலட்சியத்தோடு ஆண்டவரை பார்ப்பதையும் பார்க்கிறோம். எனவே இயேசுவின் வாக்குறுதி எந்த அளவிற்கு நம்மை வழிநடத்துகிறது என்ற மேன்மையை வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இந்த மாதத்தின் முதல் நாளில் நிறைவாக தங்க உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, அரசியல் கட்சிகள் ஆட்சிக்கு வரும் முன்னால் தங்கள் ஆட்சியில் என்னவெல்லாம் செய்வார்கள் என்ற வாக்குறுதியை தேர்தல் நேரத்தில் தருவது போல் இயேசு தன் பொது பணியை துவங்குவதற்கு முன்னால் இறைவாக்கினர் எசையாவின் சுருளேற்றிலுள்ள வார்த்தைகளை கொண்டு தான் செய்யவிருக்கும் பணியை பற்றி நற்செய்தியில் முன்மொழிகிறார். என்ன அற்புதமான செயல் பார்த்தீங்களா? ஆனால் அவர் முன்வைத்த அவரது பணியின் வாக்குறுதிகள் தேர்தல் நேரத்தில் அரசியல் கட்சிகள் கொடுக்கும் வாக்குறுதிகளுக்கு சமமானது அல்ல. நம் ஆண்டவர் இஸ் a great. அவர் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு நம்மை வழிநடத்திய உண்மையின் தெய்வம். கட்சிகள் ஆட்சியை எதிர்பார்த்து வாக்குறுதியை தருகின்றனர். ஆனால் இயேசு தன் பணியை திட்டவட்டமாக ஏற்றுக்கொண்ட பிறகு தருகிறார். ஆகவே தான் வளர்ந்து நாசரேத் ஊரில் மக்களின் வியப்பையும் பாராட்டையும் பெறுகிறார். ஆனால் அதே மக்கள் இயேசுவை வெட்ட வெளிச்சமாக பேசி இன்னொரு விஷயத்தை குறித்து அவர்கள் வைத்து பாராட்டுகளுக்கு எதிர்மறையாக அவர் மேல் சீற்றம் கொண்டு மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்து சென்றது அவர்கள் எப்படிப்பட்ட மக்கள் என்று காட்டுகிறது. ஆழமாக நோக்குகிற பொழுது அவர்கள் எதிர்பார்ப்புடையவர்கள் என்பது புரிகிறது. இயேசு முன்மொழிந்த வாக்குறுதிகள் மக்கள் நலத்தை முன்னிட்டு அமைந்ததால் அவரிடமிருந்து அதற்கேற்ப அவர்களுக்கு அதன் பயன் கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அதை பற்றி அறிந்த இயேசு பேசியதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்கள் எதிர்பார்த்த பலனை அவர் செய்தாலும் பலனை பெற்றுக்கொண்டு இயேசு அவர்களிடம் எதிர்பார்த்த நம்பிக்கையை வைக்க மாட்டார்கள் என்ற விஷயத்தை இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்ற வசனத்தின் வழியாக கூறியது அவர்களை சீற்றம் கொள்ள செய்தது. வசதியுடையவர்களிடம் வெறும் பாராட்டை தந்துவிட்டு வேண்டியதை பெற்றுவிட்டு திறமை நம்மில் அநேகருக்கு இருக்கிறது. அந்த புகழ்ச்சிகளுக்கு மயங்கி அள்ளி கொடுப்பவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இந்த மனப்பான்மைக்கு மயங்கியவர் அல்ல இயேசு கிறிஸ்து. அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் நம்பிக்கை தான். மேலோட்டமாக உதடுகள் வழியாக தரப்படும் பாராட்டுகள் பெரும்பாலும் வேஷத்தில் வருபவை. ஆனால் நம்பிக்கை என்பது வேஷத்தில் வெளிப்பாடு அல்ல. அது நமக்குள் நங்கூரமாக இருந்தால் மட்டுமே வெளிப்பட முடியும். அது மேலோட்டமானதல்ல, ஆழமாக நம்முள் குடிகொள்வது. நல்ல உறவுக்கு இந்த நம்பிக்கையே அடிப்படை. தங்கள் இனத்தையும் ஊரையும் சார்ந்தவராக இயேசு இருந்தாலும் அவரிடம் அவர் வைக்க வேண்டிய நம்பிக்கை இல்லாததாலும் அவர் மேல் அவர்கள் வைத்த உறவு வேஷமுடையதாயிருந்ததாலும் அவர்களுக்கு எதையும் செய்ய இயேசு விரும்பவில்லை. இதை உணர்ந்து இறைவனிடமும் மற்றவருடன் நமது உறவை நம்பிக்கையின் அடிப்படையில் அமைத்துக் கொள்ளும் உண்மையுள்ளவர்களாக இருக்க முயல்வோம். அருமையான வாக்குறுதியை கொடுத்த ஆண்டவர் அனைத்தையும் செய்து பாதுகாத்தார். ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ளத்தான் இந்த மனங்கள் தயங்கி கொண்டிருந்தது. ஜெபிப்போமா? அன்பு இறைவா, இந்த மாதத்தின் முதல் நாளிலே நீர் கொடுத்த முழுமையான ஒவ்வொரு வார்த்தைகளை செயலாக்கப்படுத்தி எங்களை வழிநடத்தியது போல இன்று
உம்மை சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நீ சென்ற இடமெல்லாம் நன்மைகளை செய்தது போல நாங்களும் நன்மைகளை செய்து முழு வாக்குறுதியை பிறர்களுக்கும் கொடுக்க எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.